முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ராஜினாமா செய்திருக்கிறார். தாவேக்காவில் இணையிருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க சார்? தாவேக்காவில் இணைவதற்கு முன்னோட்டமாகத்தான் ராஜினாமா செய்திருக்கிறார். அதாவது மனோஜ் பாண்டியன் அதே சேம் ரூட். திமுகவில் இணைந்த பிறகு மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இவர் தாவேக்காவில் இணைவதற்கு முன்பாக ராஜினாமா செய்திருக்கிறார். ஆனால் அடிப்படையில் இது தேவையற்றது. என்ன காரணம் என்றால், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் சுயேட்சை எம்எல்ஏ. அவர் அப்படி வேறொரு கட்சியில சேர்வதற்கு தடையாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் சேலப்பட்டி முத்தியா அவர்களின் பழைய தீர்ப்பு ஒன்றுதான். அதை ஈஸியாக கெட் ஓவர் பண்ணலாம். ஆனாலும் இவர்கள் அதை ஒரு மாரல் கிரவுண்ட்ல தான் ராஜினாமா பண்றாங்க. ரிட்டைலர்ல நின்று ஜெயிச்சவங்க. அதனால இன்னொரு கட்சிக்கு போகும்போது இன்னொரு சின்னத்துல நின்று போட்டி போட வேண்டியது வரும். அது நமக்கு தார்மீகமா சரியா இருக்காது என்கிற நினைப்பில் தான் அவர்கள் ராஜினாமா செய்கிறார்கள். திமுகவுக்கு மனோஜ் பாண்டியன் ராஜினாமா செஞ்சுட்டு சேர்றதுல பிரச்சனை இல்லை. தாவேக்காவுக்கு இவர் ராஜினாமா செஞ்சுட்டு சேரும் போது அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கிடைச்சிருக்கும். இவர் எம்எல்ஏவாகவே ஜாயின் செய்திருந்தால், தாவேக்காவில் இணைஞ்சிருந்தால் தாவேக்காவுக்கு வரவு ஒரு எம்எல்ஏ என்று ஆகியிருக்கும். செங்கோட்டையன் அதை தேவையில்லை என்று தவிர்த்திருக்கிறார். மற்றபடி அவர் தாவேக்காவில் இணைவது உறுதி. சிக்கல் இதுல அதிமுகவுக்கான பலவீனம் தான். குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே பகுதியிலே பிரச்சார பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற அந்த வேளையிலே இந்த ராஜினாமா நிகழ்ந்திருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, தாவேக்காவுடன் கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாரதிய ஜனதா கூட்டணி இல்லவே இல்லை என்கிற விஷயம் இதுல ஊர்ஜிதப்படுத்துகிறது. எனவே மீண்டும் மீண்டும் அந்த ஒரு விஷயத்தை, அதாவது மெகா கூட்டணி வருகிறது, பிரம்மாண்டமான கட்சி வருகிறது, தாவேக்கா வரப்போகிறது, கொடி அசைகிறது, இப்படியான விஷயங்களை இனிமேல் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது நயினா நாகேந்திரன் அவர்களோ பேசுவது உசிதமாக இருக்காது. தாவேக்காவை பொறுத்தவரையிலே அவர்கள் இப்போது கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார்கள். சீனியர் லீடர்களுக்கான மரியாதையை கொடுப்பார்கள். அவர்களது செல்வாக்கை வளர்த்துக் கொள்வார்கள். குறிப்பாக இந்த பகுதியிலே அவர்களது செல்வாக்கு கூடும். கரூர் சம்பவத்திற்கு பிறகான தாவேக்காவுக்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவு இதன் மூலமாக சரி செய்யப்படுகிறது. இப்போ தாவேக்காவுக்கு செங்கோட்டையன் போறது அப்படிங்கிறது யாருக்கு பலம், யாருக்கு பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கலாம்? தாவேக்காவுக்கு நிச்சயம் பலம். காரணம், செங்கோட்டையன் இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். 1988 அண்ணா பிறந்த நாள் அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் அண்ணா சிலை திருச்சி சிந்தாமணி அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு அவரது முதல் பிரச்சார பயணத்தை துவக்கினார். இது 1988. வடிவமைத்து கொடுத்தது செங்கோட்டையன் தான். நாங்கள் அப்போது பத்திரிகையாளர்கள் 2 பேர் தான் களத்தில் இருந்தார்கள். ஒன்று திரு செங்கோட்டையன் அவர்கள், இன்னொருவர் திரு டிடிவி அவர்கள். இப்போது இருவருமே தாவேக்காவை நோக்கிய பயணம். அப்படி என்றால் இது தாவேக்காவுக்கான அரசியல் லாபம் தான். அவர்களுக்கு அரசியல் ரீதியாக சீனியர் லீடர்கள் வருகிறார்கள், விஜய் தலைமையை ஏற்றுக்கொள்கிறார்கள், விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள் என்கிற ஒரு பாசிட்டிவ் பிம்பம் கிடைக்கும். அதிமுகவுக்கு இது பலவீனம் தான். காரணம் அவர்கள் அரவணைத்துக் கொள்வதற்கு தயங்குகிறார், பிரிந்தவர்களை சேர்ப்பதற்கு தயங்குகிறார், இப்படியான ஒரு பார்வை இதில் வருகிறது. திரு ஓபிஎஸ் அவர்கள் சேர்த்துக் கொள்ளவே பட மாட்டார் என்று காலையில் கூட உதயகுமார் அவர்கள் கூறியிருந்தார்கள். அப்படியான நிலைப்பாட்டிலே ஓபிஎஸ் அவர்களும் வேறு ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாவார். அவர் தாவேக்காவில் போய் இணைய முடியாது. அதற்கு பதிலாக ஒரு கட்சி என்று ஒரு பெயரை சூட்டி தாவேக்காவோடு ஒரு கூட்டணி போடுவதற்கான ஒரு ஒப்பந்தம், அப்படியான ஒரு நிலைமை வருகிறது. இதிலே செங்கோட்டையன் அவர்கள் திமுகவில் இணைய முடியாது என்கிற நிலைப்பாடை எடுத்திருக்கிறார். அது அவர் எம்ஜிஆரின் நேரடியாக அணுக்க தொண்டர். இன்னும் சொல்ல போனால் அகில இந்திய அதிமுக என்கிற அந்த அகில இந்திய பெயர் சேர்க்கும் போது அது 1975 கோயம்புத்தூர் பொதுக்குழு செயற்குழு. அதற்கு பொருளாளர் செங்கோட்டையன் அவர்கள். அவ்வளவு பெரிய சீனியாரிட்டி அவருக்கு இருக்கிறது. முதல் எம்எல்ஏ, சத்தியமங்கலம் எம்எல்ஏ. எனவே எம்ஜிஆரை ஒரு வழிகாட்டும் தலைவராக அல்லது எம்ஜிஆர் புகழ்பாடுகிறவராக திரு விஜய் அவர்கள் இப்போது உருமாறி வருவது செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு ஒரு வகையில் வசதிதான். மீண்டும் எம்ஜிஆர் புகழ்பாடுவதற்காக நாங்கள் தாவேக்காவில் சேர்ந்தோம் என்று அவர்கள் கூறுவார்கள். இப்போது இருக்கிற அதிமுக, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக, திரு டிடிவி தினகரன் கூறுவது அதைத்தான் செங்கோட்டையன் அவர்களும் பிரதிபலிப்பார். மொத்தத்தில் இது தாவேக்காவுக்கு லாபம், அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் நஷ்டம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ஷாம். எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகி இருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். கோபிச்செட்டிப்பாளையத்தின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நிலையில் தற்பொழுது அந்த பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தில் அவர் நாளை இணையிருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது எம்எல்ஏ பதவியிலிருந்து அவர் விலகி இருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தற்பொழுது எம்எல்ஏ பதவியிலிருந்து செங்கோட்டையன் ராஜினாமா செய்திருக்கிறார். தாவேக்காவில் இணைய இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில இந்த முடிவை எப்படி பாக்குறீங்க? அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கிறீங்க? ஹரித்வார்ல கிடைக்காத மோட்சம் நம்மளுடைய நீலாங்கரையில கிடைக்க போவதாகத்தான் பார்க்கிறேன்.
நிச்சயமாக தாவேகாவை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு கேட்ச் தான் என்று சொல்லுவேன். ஏனென்றால் அந்த கட்சியில வந்து ஒரு புசி ஆனந்த், ஜான், அதே மாதிரி உதவாக்குறை ஆதவ் அர்ஜுன் இவங்களாம் தான் இருக்கிறாங்க. இவருக்கு வந்து ஒரு ஸ்டேட் வைடா ஒரு கட்சி எப்படி நடத்தினா ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. அப்கோர்ஸ் செங்கோட்டையன் வந்து ஸ்டேட் பூரா கட்சிகள் நடத்தினது கிடையாது. ஆனா இருந்தாலும் அம்மாவும் வந்து போடுறதுல முக்கியமான ஒரு நபர் வந்து செங்கோட்டையனாக தான் இருந்தார். அப்ப அந்த அளவுக்கு ஒரு கட்சியை வழிநடத்துறதை விட ஒரு தலைவனை இப்படி வழிநடத்த வேண்டும் என்ற அந்த விஷயம்